பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 முதல் திருமொழியில் 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். கொண்ட தாழ் உரி கோலக் கொடுமழு தண்டினர் பரியோலை சயனத்தர் விண்ட முல்லை அரும்பு அன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினர். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணன் குழந்தைய பார்த்துட்டு அவள் எல்லாரும் வந்தாலே அந்த கோபியர்கள்லாம் வந்த உடனே அவளுக்கு இன்னும் ஆசை அடங்கலையாம். இன்னொரு போய் பார்க்கணுன்னு ஆசை வந்துருத்தான். அதனால் என்ன பண்ணா, நந்தகோபண்ட திருமாளிக்கு திரும்பி ஓடி வருவது தான் பெரியாழ்வார் இந்த பாசத்தில் வர்ணிக்கிறார். எப்படி அவள் வந்தா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதாவது எப்படி வந்தாலாம், நெருக்கமாக கட்டப்பட்ட கயிறை உடைய உரி இருக்கு இல்லையா, அந்த வெண்ணெயெல்லாம் வைப்பாளே, அந்த உரியை உருட்டி விளையாடினா இல்லையா முன்னாடி, அதை மறுபடியும் உரிய மாட்டலாம் நினச்சாலாம். அதுக்குள்ளே கண்ணனோட ஞாபகம் வரவே உரியை கையிலேயே எடுத்துக்கொண்டு கண்ணனை காட ஓடி வந்தார்கள். சிலர் என்ன பண்ணா, அழகான கூர்மையான கோடாரி எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்லலான்னு எடுத்துட்டாளாம். அப்படி எடுத்துட்டவா வேலைக்கு போகாமல் அந்த கோடாரியோடையே கண்ணனை பார்க்க நந்தகோபன் மாளிகைக்கு வந்துட்டாளாம். வேறு சிலர் மாடு மேய்க்கும் குச்சிகளோடையே மாடு மேய்க்க போகாமல் கண்ணனை காண ஓடி வந்தார்கள். சிலர் என்ன பண்ணா, வீட்டில் தாழை மர ஓலையால் படுக்கை மாதிரி வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாளாம். அந்த படுக்கையை பாதி தூக்கத்திலே கண்ணன் நினைவு வர உடனே என்ன பண்ணாலாம், அந்த பாயை சுருட்டி கொண்டு கையிலே எடுத்துன்னு வந்துட்டாளாம். நந்தகோபன் பார்த்தார, என்ன இவாளாம் கையில் என்னதாமோ எடுத்துன்னு வரா, குழந்தைய பார்க்கணும் வேறு ஏதாவது நல்ல பொருளை கொண்டு வர மாட்டாளோ, சர்க்கரை அதை மாதிரி தானே கொண்டு வரணும், இவா என்ன கோடரி பாய் இது மாதிரிலாம் தூக்கின்னு வந்துட்டுருக்கா அப்படின்ட்டு கேட்டாளாம். அதை கேட்ட உடனே இவளுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருத்தான். அவள் அதுக்கு எப்படி சிரிச்சாலாம், முல்லை அரும்பு மலர்வது போன்ற அந்த பற்கள் தெரிய வெட்கத்தோடு கள்ளங்கபடமற்ற சிரித்தார்களாம். நாங்கள் குழந்தைய பார்க்கணும், மறுபடியும் அந்த ஆவலில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் அப்படியே ஓடி வந்துட்டோம் அப்படின்னாலும் அந்த ஆயர்கள்லாம். இங்கே ஆயர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்தாலாம், முண்டி அடித்து வேற வந்தாலாம். அவ்வளவு ஆசை அவளுக்கு அந்த குழந்தைய பார்க்கணுங்கிறதில்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போய் குளிக்கணும் இல்லையா, அதுக்காக நீரில் குளிக்காமல் நெய்யிலேயே குளித்தாலாம். யாராவது பகவான் கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு குளிப்பாளா, அதனால் இவள் என்ன பண்ணா, நெய்யிலேயே குளிச்சுட்டாளாம் அதுக்காக அப்படின்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார்.